அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, திறமை அதிகரித்து வருமானம் பெருக பரிகாரம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். எந்த ஒரு செயலை நாம் புதன்கிழமை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த செயல் நன்றாக நடைபெறும் என்றும், அதே சமயம் புதன்கிழமையன்று பெருமாளை வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று பலரும் கூறி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட புதன்கிழமையன்று பெருமாளை நினைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை நாம் செய்யும்போது நம்முடைய திறமைகள் அனைத்தும் அதிகரித்து அதன் மூலம் வருமானமும் அதிகரிக்கும். அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் என்றாலே அவரை புத்திகாரகன் என்றுதான் கூறுவோம். மந்தமான புத்தி இருப்பவர்கள் புதன்கிழமையன்று பெருமாளை வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய புத்தி கூர்மை என்பது அதிகரிக்கும். திறமையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அல்லது தங்களுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று தெரியவில்லை என்பவர்களும் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட அவர்களுடைய திறமைகள் வெளிப்படும் என சொல்லப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பிற்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் பெருமாள் என்பதால் புதன்கிழமையன்று பெருமாளை நாம் வழிபடும் போது நமக்கு செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். இப்படி நம்முடைய திறமைகள் அதிகரிப்பதற்கும் செல்வ செழிப்பு உயரவும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை புதன்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும். அன்றைய தினம் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்றவை இருக்கக்கூடாது. புதன்கிழமையன்று மாலையில் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் அல்லவா? அப்போது ஒரு சிறிய கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவிற்கு பச்சை பயிறு, ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம், இவை 3ஐயும் போட்டு பெருமாளுக்கு முன்பாக வைக்க வேண்டும். பிறகு பெருமாளிடம் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கு உரிய வழிகளை காட்ட வேண்டும் என்றும், வருமானம் அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும், அதனால் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு அந்த கிண்ணம் அப்படியே இருக்கட்டும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி, அதாவது புதன் ஹோரையில் இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து உங்களுடைய பணம் சேமித்து வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். அது பீரோவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது இடமாக இருந்தாலும் சரி. இப்படி நாம் வைத்த 3 வாரங்களில் நம்முடைய வருமானம் உயர்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் நாமும் அந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. 3 வாரம் கழித்து இந்த பொருட்களை எடுத்து கால்படாத மண்பாங்கான இடத்தில் போட்டுவிட வேண்டும். மறுபடியும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை செய்து வைத்து கொள்ளலாம். இதே போல செவ்வாய்க்கிழமை அன்று பச்சை பயிரை ஊற வைத்து அதை புதன்கிழமையன்று பசுமாட்டிற்கு தானமாக தருவதோ அல்லது காக்கை குருவிகளுக்கு தானமாக தருவதோ புதன் பகவானின் அருளை பரிபூரணமாக பெறச் செய்யும். இதனால் உங்களுடைய திறமைகளும் வளர ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருப்பவர்கள் முழு மனதுடன் பெருமாளை நினைத்து செய்ய விரைவிலேயே வருமானம் அதிகரிக்கும். விருப்பம் இருப்பவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.